Hi everybody. Duet movies. Once more in front of you. தோனி என்கிற திரைப்படம். ஒரே ஒரு வித்தியாசம், இந்த வாட்டி நான் டைரக்ட் பண்ணிருக்கேன். ஏன் இவ்வளவு நாள் டைரக்ட் பண்ணணும்னு தோணல, ஏன் இன்னைக்கு டைரக்ட் பண்றீங்க, 1000 கேள்விகள் இருக்கும். உடனே நடிகனா வந்த நடிச்சிட்டு இருந்தேன். ஒரு தரமான படங்களோட சம்பந்தப்படணும், அப்படியேற்பட்ட படங்களை நான் சப்போர்ட்டா நிற்கணும்னு தோணுச்சு, தயாரிப்பாளரான. ஆனா இந்த கதை சொல்லணும்னு தோணுச்சு, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. இட் இஸ் as simple as that. ஸோ இன்னைக்கு தோனி உங்க முன்னாடி இருக்கு. தோனி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் பத்தியான ஒரு படம், ஒரு நேஷனல் இஷ்யூவை பத்தியான ஒரு படம். இப்படி ஒரு கதையை நான் சினிமா எடுக்கணும், இந்த இஷ்யூவை பத்தி பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கும் போது இந்த படத்துக்கு இன்ஸ்பிரேஷன் மராட்டியில மகேஷ் மஞ்சரேக்கர்னு ஒரு இயக்குனர், அவர் எழுதிய சிக்ஷனாயிச்சா கோங்கிற ஒரு சினிமா. இந்த படம் பார்க்கும்போது அந்த கதை எனக்கு பிடிச்சது, அதை என்னை இன்ஸ்பயர் பண்ணுச்சு. அந்த கதையோட ரைட்ஸை வாங்கி அந்த கதையை நான் மையமாக வச்சு நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருந்தது. அதுதான் இன்னைக்கு தோனி உங்க முன்னாடி இருக்கு. இன்னைக்கு இசை ஆடியோ ரிலீஸ் எல்லா இயக்குனரோட கனவு. ஏன்னா இன்னைக்கு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் கங்க்ராச்சுலேஷன் சொல்றாங்க, சந்தோஷமா இருக்கு. ஆல் தி பெஸ்ட் சொல்றாங்க, சந்தோஷமா இருக்கு. ராஜா சார் அதுக்கு மியூசிக் பண்ணிருக்காருன்னும் போது பெருமையா இருக்கு, அது ஒரு ஆசீர்வாதமா இருக்கு. ராஜா சாரோட என்னுடைய டிராவல், இந்த படம் இந்த இடத்துக்கு நிற்கிறதுக்கு பல மடங்கு பரிணாமங்கள், இது எல்லாத்தையும் இன்னைக்கு ஈவினிங் ஃபங்க்ஷன் நீங்க பார்க்க போறீங்க. அவர் எப்பேற்பட்ட அவர் ஒரு லைவ் ஆர்கெஸ்ட்ரா இன்னைக்கு, அதாவது இது வரைக்கும் அவர் பண்ணல. இந்த படம் நான் எப்படி வேணும் பிரகாஷ் உனக்கு இந்த கதையை கேட்டோடனே நான் சொன்னேன், இது ஒரு லைவா மியூசிக்கோட இருந்தால் நல்லா இருக்கும், லைவ் ரெக்கார்டிங் இருந்தால் நல்லா இருக்கும். எதுக்குன்னு கேட்டார். இல்லை, இட்ஸ் ஃபிலிம் ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் த ஹார்ட். எனக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த மியூசிக், ஒரு காட்சியை பார்த்து ஒரு நோட்ஸை கொடுத்து நீங்கள் வாசிக்கும் போது there is a human connection to it. அதோட சவுண்டிங்கே வேறையாக இருக்கும். கரெக்டாக புரிஞ்சிருக்கேன், நான் அதை செய்கிறேன். 45 நிமிஷம் உட்காந்தாரு, 5 டியூன் கொடுத்தாரு. அது எப்படி அவரால் முடியுதுன்னு எனக்கு தெரியல. காலையில் 7 மணிக்கு கூப்பிடுவார், ஃப்ரீ சுச்சுவேஷன் கேட்பாரு, என்ன வேணும்னு கேட்பாரு சாங்கில். ஒரு 8:30 மணி வரைக்கும் ஏதோ எழுதிட்டு இருப்பாரு. அது மியூசிஷியன்ஸ் கிட்ட போவோம். 11 மணிக்கு அது ரிஹர்சல் பார்க்கும்போது ஒரு சாங்காக எங்களுக்கு கேட்கும். 1 மணிக்கு கையில் சாங் கொடுப்பாரு. தட் வாஸ் த ஜெர்னி அண்ட் ரீரெக்கார்டிங். நான் ஒரு 20% படம் எடுத்திருக்கேன், அதை 80% படமாக்கிட்டார். நான் சொன்னேன், சார் என்ன டைரக்டர் ஆக்கிட்டீங்க சார் நீங்கள். அதாவது நான் ஒரு படம் எடுத்திருக்கேன், ஆனால் உலகம் அந்த படத்தை பார்க்கறது ராஜா சார் அந்த படத்தை எப்படி பார்த்தாருங்கிறது. அதுதான் ஃபில்ம். முத்துக்குமார் என் பக்கத்தில் இருக்காரு. கதையை சொன்னேன், 4 பாடல்கள். முத்துக்குமாரோட உட்காந்து அவர் என் கூட உட்காந்து என் முன்னாடியே எழுதிட்டு இருப்பார். ஒரு கடல் ஓரமாக உட்காந்துக்கிட்டு இருக்கோம், நானும் அவரும் ஞானவேலும். அந்த கதையை உள்வாங்கி அவர் எழுதின வரிகள் ரொம்ப அர்த்தமுள்ள, கர்ப்பமுள்ள வார்த்தைகள், ஷியர் போயட்ரி. அண்ட் நான் எவ்வளோ நன்றி சொல்லணும்னு தெரியாது. அண்ட் ரியலி ரீச்ட் டேக்கன் த ஃபிலிம் டு த நெக்ஸ்ட் லெவல். அதுக்கு ராஜா சாரோட இசை. February 10 படம் ரிலீஸ் ஆக போகுது. தேங்க்யூ. தோனி இசைஞானி அவர்களுக்கு நான் எழுதுகிற முதல் முறையாக முழு பாடல்கள் எழுதுகிற படம். அவருக்கு நான் எழுதின முதல் படம் எங்கள் இயக்குனர் பாலுமேந்திரா அவருடைய ஜூலி கணபதியில் எனக்கு பிடித்த பாடல்கிற பாடல். அதுக்கு பிறகு நிறைய பாடல்கள் இருந்தாலும் இந்த படத்தின் மூலம் எனக்கு முழு பாடல்கள் வாழ்ப்பெடுத்து உற்சாகப்படுத்திய இசைஞானி அவர்களுக்கும் பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து. திடீர்னு ஒரு அரசியல் கூட்டத்தினுடைய ஆம்பியன்ஸ் ஆயிடுச்சு. இதுதான் ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல. இப்போ தான் எந்திரிக்க நின்ன உடனே தான் புரியுது. இந்த மாதிரி ரொம்ப லேட்டாக புரிஞ்ச பிரயோஜனமே இல்லை விஷயங்கள். இந்த படத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க, நீங்கள் எழுத போகிறீங்க. இதில் நான் இப்படி பண்ணேன், அப்படி பண்ணேன், அவர் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறதுல ஒன்றும் அர்த்தமே இல்லை. அது என்னென்னா ப்ரமோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரமோஷன் சொல்லிட்டு அது ஒரு வியாதி ஆயிடுச்சு எல்லாருக்கும், எல்லா படத்துக்கும்.
அது வந்து ஆரோக்கியமான சூழ்நிலை இல்லை. படத்துக்கு கூட்டத்தை கூட்டலாம், வாங்கின தண்டோரா போட்டுட்டாங்க, இந்த படத்தை வந்து பாருங்கள், அந்த காலமாக இருந்தால் நடிக்கலாம். அது அது வந்து அந்த தண்டோரா இவங்க வாய் மூலமாக அடிச்சிட்டு இருக்காங்க. குறை சொல்லலை, அது இந்த காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கு. இல்லைன்னா தெரியாது, ஆட்களுக்கு தெரியாது. வாலி சார் சொல்லுவார், டேய் தூங்கும்போது கூட என்னை பார்த்து, நான் சினிமாவுக்கு வந்த நேரத்தில், டேய் வாலி தூங்கும்போது கூட காலை ஆட்டிட்டு தூங்குடா அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு சார்னு கேட்பேன். இல்லைன்னா செத்துட்டேன்னு சொல்லி புதைச்சிடுவாங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி. தெரியாது, ஆள் உயிரோடு இருக்கானா இல்லையானே தெரியாது, புதைச்சிருவாங்கன்னு சொன்ன மாதிரி. படத்தை பற்றி நாம் பேசலைன்னா வெளியில் தெரியாது. இந்த படம் வந்து ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா, இது ஒரு சாதாரண இந்திய குடிமகனுடைய ப்ராப்ளம். இது ஒரு கொஸ்டின் மார்க் டு எவ்ரிவன். இதுக்கு ஆன்சர் பண்ண வேண்டியவங்க பண்ணி ஆகணும். ஏன்னா இது ஒரு பொருளாதார பிரச்சனை மட்டும் இல்லை, கல்வியினுடைய பிரச்சனை மட்டும் இல்லை. இந்த சிஸ்டம், டோட்டல் சிஸ்டம் ஆஃப் நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி நம்ம எல்லாம் வளர்ந்து வந்திருக்கோமோ அந்த சிஸ்டத்தை எல்லாம் கொஸ்டின் பண்ணுற ஒரு மார்க்கு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண வேண்டியவங்க, அந்த பொறுப்பில் இருக்கிறவங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தை உண்டு பண்ணுறது தான் இந்த படம்.